morning, Mom. Today we are going to do chapati. Now we are going to do now. ஓகே காருண்யா, இப்போ கியூமேக் சப்பாத்தியில் ரெடிமேட் சப்பாத்தி நம்ம காருண்யா சப்பாத்தி போட போகிறாங்க. காருண்யா, உங்களுக்கு சப்பாத்தி போடுறது ரொம்ப பிடிக்குமா? உங்கள் இந்த சின்ன வயசில் கேஜி 1 படிக்கிற நீ எப்படி வந்து குக்கிங்கில் இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க? உனக்கு குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா? 4 years ஓல்டா? ஓகே, வாங்க சப்பாத்தி போடலாம். ரெடிமேட் சப்பாத்தி நம்மளே போட்டு நம்மளே சாப்பிடுவோம். சமையல் என்ன பெரிய விஷயமா? ஏன் காருண்யா? நம்ம நினச்சா வடை பாயசம் கூட செய்யலாம். சொல்லுங்க, நம்ம நினச்சா வடை பாயசம் கூட செய்யலாம். ஓகே ஓகே, நம்ம சப்பாத்தி போட ரெடியாக போவோம். நம்ம கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் குக்குடு சப்பாத்தின்னு சொல்லிட்டு ரெடிமேட் சப்பாத்தி இருக்குது. இந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரியாலுக்கு 10 பீஸு கொடுக்குறாங்க. இந்த 10 பீஸும் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டான சப்பாத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடும் போது நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எந்திர லைஃப்பில் நம்ம வந்து சப்பாத்தி மாவுலாம் செஞ்சு நம்மளால் சாப்பிட்றதுக்கு நமக்கே நேரம் கிடையாது. நம்ம அந்தளவுக்கு வேகமாக ஓடிட்டுருக்க காலத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடிமேடில் தான் மாவு பாக்கெட் வாங்குறாங்க. சப்பாத்தியும் நம்ம ரெடிமேடில் தான் வாங்குகிறோம். இந்த சப்பாத்தியை வந்து பார்த்திங்கன்னா 4 ரியாலுங்கிறது நம்ம வந்து நம்ம ஊர் காசுக்கு 1 ரியால் வந்து 23 ரூபா. அப்போ நம்ம கணக்கு பண்ணிங்க, நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா வருது இந்த ஒரு சப்பாத்தி பாக்கெட்டு. இந்த 100 ரூபாய்க்கு 10 பீஸ் இருக்குது. இது நம்ம ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே வயிறு நம்பிடும். காருண்யா, நீ எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவேன்? இப்போ பாருங்கள், காருண்யா தான் சப்பாத்தியை திருப்பி தூக்கி போடுது. இதை வந்து எப்படி சப்பாத்தி போடணுன்னா, இது உப்புன பிறகு திருப்பிக்கிட்டே இருக்கணும். அது இன்னும் சேவக்கவே இல்லை, அதுக்குள்ளே காருண்யா டக்குன்னு திருப்புது. இது ஆக்சுவலாக விளையாட்டு கிடையாதுமா. நீ குக் பண்ணுற நீ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் வந்து பக்கம் நல்லா உப்பணும். ஓகே, சூடு நிதானமாக வைக்கணும். நான் அப்பா சப்பாத்தி போட கற்றுத்தரேன். நீ வந்து குக்கில் வந்து ஜூனியர், நான் சீனியர். ஓகே, நான் சொல்கிறது தான் நீ ஃபாலோ பண்ணணும். நீ சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, உப்பவே இல்லை, எண்ணெய் நிறையா ஊற்றக்கூடாது, என்ன கம்மியாக ஊற்றணும், ஆயில் நல்லது இல்லை. ஓகே காரு ஓகே சொல்லு. என்ன சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக வருது? கோவப்படக்கூடாது. கோவம் வந்து நல்லது கிடையாது. ஓகே, என்ன நமக்கே சப்பாத்தி சரியாக வரமாட்டேங்குது. காருமா, சப்பாத்தி கரெக்டாக வந்திருக்கா பாரு. ஏதாவது பேசுமா நீ ஒன்றும் பண்ண வேணாம். அதை உப்பி வருது, தட்டை எடுத்துட்டு வா.